ஏஐ இன்ஜினியர்னா என்ன? ஸோ எப்படி ஏஐ இன்ஜினியர் ஆகுது? அதுக்கான ரோட் மேப் என்ன? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேலிஸ்ட்டை கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட் என்ற வந்து என்ன கற்றுப்பீங்கன்னா, ஸோ ஒரு ஏஐ இன்ஜினியர் என்ன, உண்மையாவே எப்படி பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஏஐயோட ஏபிக்கு எடுத்து மட்டும் யூஸ் பண்ணாமல் எப்படி ஓனா ஏஐ பில்ட் பண்ணுறது, பைப்லைன்ஸு அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்எல்எம் யூஸ் பண்றது மட்டும் ஏ இன்ஜினியரிங் கிடையாது. அது எல்எல்எம் பில்ட் பண்றது தான் ஏ இன்ஜினியரிங். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றீங்கன்னா, ஸோ ஏல இருந்து ப்ராம்ப்ட் கொடுக்கறதே வந்து ஏ இன்ஜினியர் நினைச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. ஸோ ஏ இன்ஜினியரிங்கிறது டிசைன் பண்றது, பில்ட் பண்றது, எண்ட் டு எண்ட் எல்லாமே பண்றது. ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு அது எண்டிங் பண்ணி ப்ரொடக்ஷன் கொண்டு போற வரைக்கும் ஏஐ எல்எல்எம் யூஸ் பண்ற காம்பனன்ஸை யூஸ் பண்றவங்க தான் ஏ இன்ஜினியர். ஸோ இப்போ இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அது எண்ட் ஆஃப் த திங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரலை வந்து நீங்களும் பில்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இந்த எம்எல் இன்ஜினியர்னா என்ன, ஏ இன்ஜினியர்னா என்ன, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னா என்ன, இந்த டிஃபரன்ஸ் தான். எம்எல் இன்ஜினியரிங் யாருன்னா இந்த எம்எல் இன்ஜினியர் தான் வந்து மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த எம்எல் இன்ஜினியர் தான் வந்து மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. டென்சார் ஃப்ளோ, பைடார்ச்சு, ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா பைப்லைன்ஸு, டேட்டா எங்கிறது எங்கே போகணும், அடுத்தது மாடலோட ஆர்கிடெக்சரு, ஸோ அது அடுத்தது டியூனிங்கு, ஸோ இந்த மாதிரி இந்த பேசிக் ஐ மீன் ஒரு எல்எல்எம்மோட அடித்தளம் பேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எம்எல் இன்ஜினியர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அங்கே முடிச்சுட்டு ஏ இன்ஜினியர் கைக்கு வரும். இந்த ஏ இன்ஜினியர் வேலை என்னன்னா ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க மாடலை வந்து நம்ம எங்க வேணுமோ கனெக்ட் பண்றது, டேட்டா பேஸ் கூட, டாக்குமெண்ட் கூட, ஏபிஐ அந்த மாதிரி நமக்கு வந்து எங்க அந்த மாடலுக்கான யூஸ் இருக்குதோ அதை கனெக்ட் பண்றவங்க தான் பாத்தீங்கன்னா ஏ இன்ஜினியர். ஸோ எம்எல் இன்ஜினியர் பண்ண மாடலை ஏ இன்ஜினியர் கன்சியூம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து முக்கியமானது ப்ராம்ப்ட் இன்ஜினியர். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஏ இன்ஜினியருக்குள்ள ஒண்ணுதான். ஸோ ப்ராம்ப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ இது வந்து எல்லா பக்கம் ஐ மீன் இது வந்து இம்பார்ட்டன்ட் திங். நீங்க ப்ராம்ப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ப்ராம்ப்டிங் வச்சு மட்டும் பண்ண முடியாது, பட் ப்ராம்ப்ட்டும் தேவை. ஓகே. ஸோ ஓகே, ஒரு எண்ட் டு எண்ட் ஏஐ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து யூசர் கேட்குற கொஸ்டினை வச்சு வெக்டாரா மாற்றும். இந்த வெக்டாருங்கிறது என்ன அதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ கொஸ்டின் வந்து வெக்டாரா மாறும். அடுத்த வெக்டர் டேட்டா பேஸ் சர்ச், வெக்டர் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் ஏஐ யூஸ் பண்ணும். ஸோ டேட்டா எல்லா டீட்டெயிலாக பார்ப்பீங்க. எல்லாமே அந்த டேட்டா பேஸ் சர்ச் பண்ணி அதுக்கு மோஸ்ட் ரிலவெண்ட்டாக எது இருக்கோ அதை எடுத்துட்டு வரும். அடுத்து அதை வந்து எல்லாம் கொடுத்து அதை அந்த கான்டெக்ட்டாக கொடுத்து அதை வச்சு எல்லாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணி நம்ம கொடுக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டு எண்ட் சிஸ்டம். ஸோ இந்த எவ்ரி ஸ்டெப்பு இந்த ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் டெசிஷன் தான். இந்த கொஸ்டின் இப்படி கேட்டால் இங்கே பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ எந்த எம்ப்ராய்டிங் மாடல் யூஸ் பண்ணணும், எந்த வெக்டர் டேட்டா யூஸ் பண்ணணும், டாக்குமெண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கணும், சங்கிங்னா என்ன, இங்கே எப்படி சங்கிங் பண்ணணும், ப்ராம்ப்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ இன்ஜினியரிங்கோட வேலை தான். ஸோ நீங்கள் கேட்கலாம் இத்தனை பண்ண எல்லாம் மட்டும் இதை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ எல்லாம் மட்டும் நீங்கள் சைட்டாக கால் பண்ணால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டா ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன்னா அந்த டேட்டா அவ்வளோ முடிஞ்சது. இனிமேல் லேட்டஸ்ட் அப்படிங்கிறதா தெரியாது. அப்படிங்கிறப்ப இப்போ வந்து 2026 எலெக்ஷன் ரிசல்ட் போய் கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா அதோட டேட்டா பேஸ்ல அது இருக்காது. அடுத்த பார்த்தீங்கன்னா ஹேலுசேட் பண்ணோம். இப்போ ஹேலுசேஷன் என்ன பார்த்தீங்கன்னா அதோட கான்டெக்ட் லாஸ் ஆகி அது ஒன்று பண்ண விஷயத்த பண்ணிட்டு நினைச்சிட்டு அது தெரியுதுன்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பேசும். அதுதான் வந்து ஹேலுசேஷன் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வேற எல்லாம் மட்டும் வச்சோம்னா ஸ்கேல் பண்ணி மானிட்டர் பண்ணி கொண்டு போக முடியாது. இந்த பிளேலிஸ்ட்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 வீடியோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ், வெக்டார்ஸு, எம்டிங்ஸு, எம்படிங்ஸ், அடுத்தது செமண்டிங் சர்ச், வெக்டார் டேட்டா பேஸு, சங்கிங், ரேகு. ஸோ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இதெல்லாம் என்ன எப்படி உட்காது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். அடுத்தது 7 to 12. ஸோ இந்த செக்ஷனுக்கு வீடியோஸை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனை பார்த்த கான்செப்ட்லாம் வச்சு நம்ம பில்ட் பண்ணுவோம். அடுத்தது கடைசி 5 வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் செக்ஷன் வச்சு நம்ம ஒரு எண்ட் டு எண்ட் மாடல் பில்ட் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்டோட கான்செப்ட். ஸோ ஏ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா வெறும் எல்லாமே யூஸ் பண்ணி சிஸ்டம் பில்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க ஏ இன்ஜினியர். மோஸ்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கிடெக்சரு, டிசைனு, இன்ஜினியர் ஜட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் சொல்லி தர போகுது. ஸோ அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வெக்டார் அண்ட் எம்படிங்ஸ்னா என்ன. ஸோ இது வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக வரும். பிகாஸ் இந்த மேக்ஸா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் மாதிரி. சரி ஸ்க்ரீன்ல சம்மந்தம்லாம் காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
கீழே காமிச்சிருக்கிறது ஒரு பிளாக் போஸ்ட். ஸோ இந்த செஷனுக்கு மொத்தம் 18 வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 18 பிளாக் போஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அப்படிங்கிறவங்க நீங்க போய் பிளாக் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்க்ரீன்ல காட்டிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து வெக்டார் அண்ட் எம்லிங்ஸ் பத்தி பார்க்கலாம்.